அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கு கொடுத்தான சகோதர சகோதரிகளே, பெரும்பாலும் வயதில் சில மூத்தவர்கள் அல்லது சிறிய வயதில் இருக்கிறவங்களுக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பிரச்சனை தான். சில நேரங்களில் நம்மிடத்தில் கேட்பதும் உண்டு, தூக்கம் வர மாட்டேங்குது, தூக்கம் வர்றதுக்கு என்ன செய்யறது, அதுக்குன்னு ஏதாவது துவா இருக்கா, என்ன ஓதலாம், என்ன சூறா ஓதலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது விஷயத்தில் நமக்கு மார்க்க ரீதியில் ஆதாரபூர்வமான செய்திகள் ஏதாவது அறிவிக்கப்பட்டிருக்குதா, நமக்கு ஏதாவது ரசூல்லா தரப்பிலிருந்து ஏதேனும் செய்திகள் கிடைச்சிருக்கா அப்படிங்கிறத இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு ஹதீஸ் இருக்கு. தபரானியில் ஒரு ஹதீஸ் இருக்குது. அதாவது இந்த ஹதீஸனுடைய விமர்சனத்தை பார்க்கும் பொழுது சில பலகீனங்கள் இருப்பதாக மார்க்கறிஞர்கள் முஹதீஸ்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இருந்த போதிலும் இது விடப்படக்கூடிய அளவில், இது புறக்கணிக்கப்படக்கூடிய அளவிலான பலகீனம் அல்ல, ஒரு சிறிய பலகீனம் தான். எடுத்து செயல்படுத்த தகுதியுள்ள, அமல் செய்வதற்கு தகுதியுள்ள ரீதியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பலகீனம் தான். இந்த ஹதீஸின்படி நாம் அமல் செய்யலாம் என்ற ஒரு கருத்தும் பல்வேறு அறிஞர் பெருமக்கள் குழுவால் இந்த ஆய்வுக்கு பிறகும் இந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அதை உங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நான் விரும்புகிறேன். இந்த பிரச்சனை நம்மில் சிலருக்கு இருக்கலாம், நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு இருக்கலாம். அதாவது ரொம்ப நேரம் ஆனாலும் தூக்கம் வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை. சரிங்களா? இந்த தூக்கமின்மை, இதுக்கு டேப்லெட் போடக்கூடியவங்க, இதுக்கு பல்வேறு சிகிச்சை எடுக்கக்கூடியவங்க, கவுன்சிலிங் போகக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. சரி, நம்மளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு சிறிய துவா அந்த இடத்துல இடம்பெறுது. சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இல்லை ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல கேட்குறாங்க. தபரானி எனக்குடைய ஹதீஸின் உள்ள இந்த செய்தி பதிவாயிருக்கு. அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி அசாபத் நீ அரிக்கும் மினல் லைல், எனக்கு இரவில் தூக்கமின்மை எனக்கு ஏற்பட்டது. ஃபஷகூது தாலிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டே இதை பற்றி நான் முறையிட்டேன். இந்த மாதிரி எனக்கு தூக்கமின்மையாக இருக்குது, தூக்கம் எனக்கு ரொம்ப தாமதமாகுது, தூக்கம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஒரு துவாவை கற்று தந்தாங்க. குல் என்று சொல்லி ஒரு துவா கற்று தந்தாங்க. அந்த துவா இப்போ நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் இது கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் பார்த்து இன்ஷா அல்லாஹ் அதை மனனம் செஞ்சுக்கலாம், ஓதிக்கலாம். என்ன துவா கற்றுக் கொடுக்குறாங்கன்னா, அல்லாஹும்ம காரத்தின் நுஜூம் وهدأت العيون أنت حي قيوم يا حي يا قيوم أنم ஐனி வஹ்தி இலி லைலி என்று ஒரு துவா ஓதுறாங்க. இது ஒரு 5-10 தடவை சொன்ன கூட இன்ஷா அல்லாஹ் மனனம் செய்கிறதுக்கு, மனப்பாடம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், காரத்தின் நுஜூம், அதாவது நட்சத்திரங்கள் எல்லாம் அமைதியாகிவிட்டது. வஹதத்தில் ஒயூன், கண்கள் எல்லாம் உறங்கிவிட்டன. ஆனால் இரவில் நிறைய பேர் தூங்கிடுறாங்கல்ல, அப்போ அதிகமான கண்கள் எல்லாம் உறங்கிவிட்டன. அந்த ஹையும் கையும், ஆனால் நீ என்றென்றும் உயிரோடு இருப்பவன், நீ நிலையானவன், இறைவனுக்கு உறக்கமும் இல்லை அழிவும் இல்லை. அப்போ அல்லாஹ்வுடைய புகழ், நீ என்றென்று நிலைத்திருக்கக்கூடிய நித்திய ஜீவன், நீ நிலைத்திருப்பவன். யா ஹையு யா கையும், அப்படிப்பட்ட நித்திய ஜீவனை, என்றென்றும் உயிரோடு நிலைத்திருக்கக்கூடியவனே. அனிம் ஐனி, எனது கண்ணை உறங்கச் செய்வாயாக. வஹ்தி இலி லைலி, எனக்கான இந்த இரவை எனக்கு அமைதியாக்கி தருவாயாக என்று சொல்லுன்னு இந்த துவாவை ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்களாம். இவங்க சொல்கிறாங்க, ஃபகுல்து, நான் இந்த துவாயை ஓதினேன், நான் செய்து வந்தேன். ரஹப அன்னி, என்னை விட்டு இந்த பிரச்சனை நீங்கியது, இந்த தூக்கமின்மை என்னை விட்டு போய்விட்டது, அதிலேருந்து நான் நிம்மதியாக தூங்குறேங்கிறத ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. இதை நம்மளும் இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையில் கடைபிடித்து அப்படின்னு சொன்னால் இந்த பலனை பார்க்க முடியும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சிறிய பலகீனம் இந்த ஹதீஸில் இருந்த போதிலும் கூட இது இட்டு கட்டப்பட்ட ஒரு செய்தியோ அல்லது பெரும் பலகீனமான செய்தியோ அல்லது எடுத்து அமல் செய்வதற்கான தகுதியற்ற செய்தி அல்ல, அமல் செய்வதற்கான ரீதியில் இருக்கக்கூடிய செய்தி என்பதாக ஒரு அறிஞர் குழு என்ன செஞ்சுருக்காங்க, இந்த ஹதீஸை ஆய்வு செய்து இது அமல் செய்யலாம் என்ற ஒரு பதிவை பதிவிட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் அந்த செய்தி உங்களோடும் இதை நான் பகிர்ந்துக்கிறேன். அப்போ இதை தாண்டி நம்ம இரவில் ஓத வேண்டிய ஆயத்துல் குர்சி, ஆமனர் ரசூல், அந்த குல் சூறாக்கள், 33 தஸ்பீகள், ஓதக்கூடிய தஸ்பீகள், இதையெல்லாம் ஓதிட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவே நம்ம ஓதிட்டு நம்ம அமைதியாக இருந்தோம்னா, தேவையில்லாத கற்பனைகள், சிந்தனைகள், அதன் பக்கம் சிந்தனை ஓட விடாமல் அமைதியாக மனசு அமைதிப்படுத்தி இந்த துவா நம்ம ஓதிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக தூக்கம் வருங்கிறத ஆதரவிக்க முடியுது. இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோம். இந்த மாதிரியான தூக்கம் இன்மையில் சிரமப்படுறவங்க இதை முயற்சி செய்யுங்க. செய்து இதனுடைய பலன்கள் இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருந்தால் அது கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்த்துக்குவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்துக்கான தீர்வையும் இஸ்லாமிய ரீதியில், நம்மளுக்கு ஷரியத் ரீதியில், மார்க்க நம்ம கற்றுத்தந்த ரீதியில் நாம் பெற்றுக்கொண்டு அதன்படி நாம் பலன் அடையக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.